ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிளட் செயினோட லீடர் மாஸ்க் போட்டு எதுக்காக மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கணும், ஒருவேளை அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது யாராக இருக்கும்னு நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸில் காமிச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ ஒரு பிரிஸ்மர் சமனா இருக்கு. அகாடமியில் பிரிஸ்மரா அப்படின்னு சொல்லி ராணி பயப்படுறா. ராணி, அது உண்மையான பிரிஸ்மர் தானே? அதுவா ஆல்மண்ட்ல பார்த்த மாதிரி ஃப்ரோஸ் ஆகி இல்ல, இது அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் குழந்தையா இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிரிஸ்மர் தான் தோக்கடிக்கணும்னு நினைச்ச பாதியா கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா. அது இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலான்னு அந்த லீடர் சொல்றான். யார் கூட ஃபைட் பண்றதுன்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. ஆபியஸா அகாடமிக்கு தான் போகணும் அப்படின்னு ராணி சொல்லவும், நீ இங்க இருந்து போய் இவனை நான் தான் கொள்ளுவேன் அப்படின்னு இவள் சொல்லவும், அந்த லீடர் ஏன் ஆப்போனன்ட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இந்த ஷீல்டத்தோட அடுத்த நிமிஷமே அவன் டெஸ்ட்ராய் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி இவள் ஜாலியா சிரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. சீரா மறைக்க சிஸ்டியாவை யூஸ் பண்ணி அவ ஒரு ஃபேஸ் மேஜிக் யூஸர்ன்றதுனால அவனோட உடம்பு எல்லாத்தையும் தொட்டு மறைய வச்சு இவளோட பிளட் செயினோட லீடர் கொண்டுதான் இவளோட அந்த எமசரி ஷிப்பையும் அட்டாக் பண்றான். எங்க அகாடமியை காமிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் லாஸ்ட் பாஸ் போல, இதா லிஸ்டா, இதுக்கு மேல எந்த பெஸ்ட்டும் சமன் ஆகாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அன்கான்சியஸா இருக்கிறவங்களை காப்பாத்துன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. யோவா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண நான் ஒரு பேரியரை போடுறேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், யோவா மேல நடந்து போய் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி லியான் அதை அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு பெருசா எதுவும் ஆகல. சூப்பரா பண்ணீங்க ஓல்டு மேன் அப்படின்னு யுவா சொல்லவும், நான் இன்னும் என் 20s தான் இருக்கேன், நான் ஒன்னும் ஓல்டு மேன் இல்லைன்னு நம்ம சொல்றான். இப்போ யுவா வந்துட்டு அதை போயிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு பஞ்ச் விடுறா. வேற லெவல் அப்படிதான் லியான் சொல்றான். இல்ல நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், இதை நான் அப்சர்வ் பண்ணதுன்னு யுவா சொல்றா. வெளியில டக்குன்னு அவளை சுத்தி ஒரு பேரியரை போடுறா. நான் அதை தோண்டியாவது யுவாவை வெளியெடுக்கிறேன் லியான் சொல்றான். லிசோட்டோ லியானே இருக்கிற இடத்த அதை அட்டாக் பண்ண போகுது. லியான் போயிட்டு தடுக்கிறான். ஆனா அவனோட அந்த ஆர்மர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருது. என் ஃபேவரட் ஆர்மர், பல வருஷமா இது என் கூட பார்ட்னரா இருந்தது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு லியான் சொல்றான். யோவாவை அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. யோவாக்கு எதுவாகல, அந்த பேரியர் இன்னும் இருக்குன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. சில்வா ரிப்பல் எப்படி இருக்கான்னு கேட்கவும், அவ எந்த மானாவே அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த பிரிஸ்மர் தான் கடைசி, இதுக்கு மேல அவளால எதையும் சமன் பண்ண முடியாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், ரிப்பல் இருந்துச்சா அவ இதை ஹேண்டில் பண்ணிடுவான்னு சொல்லவும், அவளால முடியாது அப்படின்னு லியான் சொல்றான். ஆனா ஹைரல் மனசு தான் பிரிஸ்மரை அழிக்க தானே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சில்வா கேட்கவும், இவ்வளவு நடந்த அப்புறம் அவ ரொம்ப வீக்கா இருப்பா அப்படின்னு லியான் சொல்றான். அந்த பிரிஸ்மர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் பாக்குறாங்க. லியானே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு பாக்க டிமென்ஷனுக்குள்ள போயிரு. நானும் லியானே எதையாச்சும் கண்டுபிடிச்சு தடுக்க ட்ரை பண்றோம். நாங்க இருந்தாதான் பேரியர் இருக்கும், அது சிட்டியை டேமேஜ் பண்ணாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் லியானே பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிருந்தா. லியானோ மிலேராவும் தான் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ் சீக்கிரமா அகாடமிக்கு போவோம் ராணி சொல்லவும், அவங்க அதை சமாளிச்சுக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வைப்பான்னு ராணி சொல்றா. அவ சொல்றதை கேட்டு ஒழுங்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் காப்பாத்து அப்படின்னு சிஸ்டியா வந்து வெப்பன்ல இருந்து இப்ப ஹியூமன் ஃபார்ம்க்கே வந்துருதா. நீங்க போயிடாதீங்க, நான் உங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், உன்னை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நாங்க எங்க வரல, எங்க வேலை முடிஞ்சது, நாங்க அவனை கொண்டுட்டோம், லேட் ஆகிறதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் போய் காப்பாத்து அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். உன் கூட என்ன ஃபைட் பண்ணணும்னு ஆசை, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு வா சொல்லவும், என்னோட கிஃப்ட் இந்த ஃபிளையிங் கியர் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துங்க அப்படின்னு சிஸ்டியா சொல்றா. திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், உன்னை மட்டும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். ரிப்பல் கண்முழிக்கிறா. நம்ம சேஃப் தானு கேட்கவும், நீங்க நினைக்கிற லெவலுக்கு சேஃப் இல்ல, நீ கடைசியா சமன் பண்ணது பிரிஸ்மர்னு சில்வா சொல்றான். எங்கப்பா டெமி ஹியூமன்ஸ்லயே பிரிஸ்மர் ஒருக்கான ஷாக் ஆப்ரா. லியானோ பிரின்சிபல் தான் வெளியே போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், லியானே பாக்கெட் டிமென்ஷனை கேன்சல் பண்ணு ரிப்பல் சொல்லவும், சரி அவளை கேன்சல் பண்றா. ஸ்கூல் பில்டிங் மொத்தமும் தரமட்டம் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நாங்க ஓகே தான் பிரின்சிபல் சொல்லவும், இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ரிப்பல் போயிட்டு அதை அட்டாக் பண்றா. ஒரு காலத்துல இந்த பிரிஸ்மர் என்னோட காம்ராடா இருந்திருக்கலாம், அதுக்காக வச்சு நான் இதை தடுத்தாகணும் அப்படின்னு ரிப்பல் அதை அட்டாக் பண்ணாலுமே பெருசா எந்த டேமேஜும் ஏற்படல. ரிப்பலுக்கு தான் அடிப்படுது. சில்வா காப்பாத்த போகவும் அதை அவனை பிடிக்க வருது. ரிப்பல் அவனை காப்பாத்தி அது ரிப்பலை பிடிச்சிருது. பேரியர் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, சீக்கிரம் முடிக்கணும்னு பிரின்சிபல் சொல்றாங்க. சில்வா அதை கையை ஷூட் பண்ணி ரிப்பலை காப்பாத்துறான். மிலிரா வந்து அந்த மான்ஸ்டரை அசைய முடியாதபடி தடுக்கிறா. ரிப்பல் ஓகே தானு சில்வா கேட்கறான். ஹைரல் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு வா சொல்றா. ஆனா நீ ரெஸ்ட் எடுக்கணும் லியான் சொல்லவும், என்னால முடியும்னு வா சொல்றா. நான் ரிப்பலால முடியல, நீ வெப்பனா மாறி உன் ஸ்ட்ரென்த் எனக்கு கூட அப்படின்னு சில்வா கேட்கவும், இல்ல அது உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு வா சொல்றா. என்னால அது முடியும், நான் குழந்தையா இருக்கும்போது நீ தான் என்ன காப்பாத்தணும், கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாள் ஸ்ட்ராங்கா மாறவே ட்ரை பண்ணேன் அப்படின்னு சில்வா சொல்லவும், நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறி இருக்க, ரொம்ப வயசாயிடுச்சுலான்னு ரிப்பல் சொல்லவும், நீ உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சில்வா சொல்றான். இல்ல சில்வா, உன்னால இது முடியாதுன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே அவ வெப்பனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா. ஸ்டாப் பண்ணு பிரின்சிபல் சொல்லவும், ஆனா நான் இதை பண்ணல, இவனோட வில் பவர் தான் இதை பண்ணுது அப்படின்னு தான் சொல்றா. அவனுக்கு சின்ன வயசு தான் ஆகுதுன்னு லியான் சொல்றான். இவளோட வெப்பன் ஃபார்ம் இதுதானா அப்படின்னு அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. எஸ், இதோட பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது, என்னால எதை வேணா தோக்கெடுக்க முடியும் அப்படின்னு சில்வா சொல்றான். வேண்டாம், இது ரொம்ப டேஞ்சரஸ், அதை கீழே போடு, அது உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாதான் லியான் சொல்றான். ரிப்பல் என் கால் கேன்சர் பண்ணிருக்கா, வழிய விடு அப்படின்னு சொல்லி சில்வா அதை ஷூட் பண்ண போகவும், வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. இங்கிலீஷ் பேரியரோட சோல்ல வந்து சில்வாவை அன்கான்சியஸ் ஆக்குறா. ரிப்பலே இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு வரா. ஐயா இங்கிலீஷ் உனக்கு என்னாச்சு, வந்தவனே நம்ம ஆளுங்களை அடிக்கிற அப்படின்னு சொல்லி ராணி கேட்கிறா. அச்சோ ஏன் பேரியரை உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மெலேரா வருத்தப்படுறா. பேரியரை திரும்ப கிளியர் பண்ண டைம் ஆகும் மெலேரா சொல்லவும், நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் போய் அதை மேல பார்க்க கிக் ஓடுறா. அதை அந்த ஃபயர் பீமை ஷூட் பண்ண போக இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் அட்டாக் பண்ண போறா. அச்சோ சிட்டியை பார்க்காது போதேன்னு பார்த்தா அந்த பீம் எல்லாம் என்ன டைரக்ஷன் மாறுதுன்னு அவங்க பாக்குறாங்க. இங்கிலீஷ் தான் போயிட்டு அதை செம ஸ்பீடா பஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நான் திரும்ப பிறந்ததுல இருந்து 15 வருஷமா இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்ததே இல்லை, பிரிஸ்மர் கூட ஃபைட் பண்ற அப்படின்னு இங்கிலீஷ் ஹாப்பியா இருக்கவும், இங்கிலீஷ் இது அதுக்கான நேரம் இல்ல, அந்த பீஸ்ட்குள்ள ஒரு கிரீன் லைட்
தெரியுதா, யோவா அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கா, என் பேரியரோ வீக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் நான் பாத்துக்கிறேன், அட்டாக் பண்ணி யோவாவை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் போனா அது செம ஃபாஸ்டா ஃபைட் பண்ணுது. நான் டாஷ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் அதை தடுக்கிறா. எங்கக்கா இங்கிலீஷ் அவளோட பேர் ஸ்ட்ரென்த்லயே அதை தடுக்கிறாளே அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. ஒருவேளை அவ்வளோ ஒரு ஹைரல் மனசா இருப்பாலும் ட்ரிபிள் யோசிக்கிறா. இதோட பஞ்சஸ் நான் இப்படியே தடுத்துட்டு இருந்தா இதை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு இருக்கா. ஏதர் ஸ்ட்ரைக் வச்சு அட்டாக் பண்ணா அது டாஷ் பண்ணிருது. யோவாவோட பேரியர் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே விட்டோம்னா யோவாவை அந்த மான்ஸ்டர் அப்சர்வ் பண்ணிரும் அப்படின்னு மிலேரா சொல்லவும் நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம், ஆனா இதை யாராச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமே அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. அப்ப ராணி வந்துட்டு அந்த பீஸ்ட டிஸ்ட்ராக்ட் பண்றா. லியோனி லிசலோட்டின்னு மத்த எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. நாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம், நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணு சொல்லவும் டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த டைமிங்ல மேல பாக்க கிக் பண்ணி ஈதர் ஸ்ட்ரைக் வச்சு அட்டாக் பண்றா. யாரில் ஒன்னால அதை டாஷ் பண்ண முடியாது அப்படின்னு இங்கிலீஷ் அட்டாக் பண்றா. இன்வெஸ்ட்னு யாரும் டேமேஜ் பண்ணியே நான் பார்த்ததில்ல, ஆனா இது ஒர்க் ஆகுது. அப்படிதான் இங்கிலீஷ் அதை வெடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. இல்ல உன்னால முடியும், தாக்குப்பிடி பிரிஸ்மர் அப்படின்னு இங்கிலீஷ் வந்துட்டு இந்த ஏதர் ஸ்ட்ரைக் வச்சு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே போய் ஏதர் பிரேக்கர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி அதை பஞ்ச் பண்ணி யோவாவா அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரா. அண்ட் இந்த பீஸ்டோ சில்லியா நொறுங்குது. ஒரு பெரிய பவர் ரிலீஸே ஏற்படுது. எல்லாம் முடிஞ்சுது. பிரிஸ்மரை அவ தோக்கடிச்சிட்டா. இங்கிலீஷ்க்கு என்னாச்சுன்னு மத்தவங்க பாக்குறாங்க. யோவா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் அவளை கூட்டிட்டு வந்துருதா. யாஹூ வேற லெவல்ல பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்கிலீஷை பாராட்டுறாங்க. லியான் அங்க இருந்து அப்படியே அமைதியா கிளம்புறான். லியானேவும் அவனை பார்த்துட்டு குட் பை அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. ஃபைட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே பசிக்குதுப்பா அப்படின்னு இங்கிலீஷ் திரும்பி பார்த்தா ஏன்னா இங்க இருந்த கேபிட்டேரியாவா காணும்னவா கேட்கிறா. இதுல மொத்த பில்டிங்கும் டஸ்ட்ராய் ஆயிடுச்சு. திரும்ப அதை கெட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு மிலிரா சொல்றா. ஸ்கூலை ரீபில்ட் பண்றதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா உட்காந்துருக்காம நீயும் வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி சில்வா வந்து யோவாவை திட்டுறான். ஒரு பொண்ணை வேலை பார்க்க சொல்றேன்னவா கேட்கவும் எல்லாருமே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில்வா கத்துறான். கேஃபெட்டேரியா வேணும்னு கேட்ட அந்த 2 பேர் எங்க போனாங்க அப்படின்னு லீசலட்டி தேடுறா. கிங் அவங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் நீ சில்வாவை தடுத்தல அப்படின்னு ரிப்பல் கேட்கவும் ஆமா அவன் மட்டும் அன்னைக்கு ட்ரிக்கரை அழுத்தியிருந்தா ஸ்மர தோக்கடிக்கிறதுக்காக நம்ம பெரிய விஷயத்தை இழந்திருப்போம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும் அது எப்பவும் அப்படிதான் ரிப்பல் சொல்றா. அன்னைக்கு ஏன் எரிஸ் கோவப்பட்டான் இப்ப எனக்கு புரியுது. ஒவ்வொரு ஹோலி நைட் அண்ட் ஹைரல் மனசோட ரிலேஷன்ஷிப்பே அப்படிதான் இல்ல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் யோசிக்கிறா. எல்லா ரெடின்னு ராணி வந்து கூப்பிடுவோம். ரஃபினா கிட்ட மட்டும் இதை சொல்லாதான் ரிப்பல் சொல்றா. 2 பேரோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுலயும் முக்கியமா உனக்காக இங்கிலீஷ் அந்த ஆர்ச்சரோட தோக்கடிச்சு பிளட் செயின் குரூப் இங்க இருந்து விரட்டி அனுப்பியிருக்க. என் கண்ட்ரியோட நைட்ஸை நீ தான் லீட் பண்ணணும்னு சொல்லவும் என்னது அப்படின்னு இங்கிலீஷ் ஷாக் ஆகுறா. ரோன்லெஸ்ஸா இருந்தாலுமே ஒரு ஹைரல் மனஸ் ஹோலி நைட்டை விட பவர்ஃபுல்லானவளா இருக்க. சோ இன்னையில இருந்து உன்னை புது ராயல் கார்டா நியமிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் ராயல் கார்டுங்கிறது உண்மையிலேயே ரொம்பவோ பெரிய பதவி. கிறிஸுமே ரொம்பவோ ஸ்ட்ராங்கானவா தான். இது ஒரு நல்ல முடிவு தான். ஆனா அதுக்கப்புறம் நாங்க ஒன்னா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ராணி கொஞ்சம் சோகமாகவும் நீங்க செஞ்சது எனக்கு ஒரு பெரிய கௌரவம், ஆனா என்னால அந்த பதவியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலேயே இது ஓகே தானு ராணி கேட்கவும் நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிறிஸ் சொல்றா. ராயல் கார்டா இருந்தா ஃப்ரண்ட் லைன்ல போய் சண்டை போட முடியாது, அதனால தானே வேண்டான்னு சொன்ன ராணி கேட்கவும் அப்படியும் இருக்கலாம் இங்கிலீஷ் சொல்றா. கிறிஸ் நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராணி சொல்லவோ சரின்னு இங்கிலீஷ் சொல்றா. கிட்ட நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கு, சோ இது இன்னும் முடியல அப்படின்னு கிங் சொல்றாரு. என்ன விஷயமோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. நேத்து நீங்க செஞ்ச ஹெல்ப்காக ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா இதை பண்ணிருக்கேன்னு அரசர் சொல்லவும் இந்த விருந்து ரெடி பண்ணதே நீ ராயல் கார்டன் செலிப்ரேட் பண்ணதான், ஆனா நீ வேண்டான்ட்டு ட்ரிபிள் சொல்லவும் இதையும் வேண்டான்னு சொல்லிட மாட்டீங்களேன்னு கிங் கேட்கவும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மாஸ்க் போட்டுக்கிற அந்த பிளட் செயினோட லீடர் மேபி ராணியோட பிரதரான ராஃபேலா இருக்கலாம். நான் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே மென்ஷன் பண்ணிருப்பா இவனுக்கு ஹீரோவாகிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு. அண்ட் இங்கிலீஷ் ஈத்தரை யூஸ் பண்ணதையும் அவன் பார்த்திருப்பான். ராஃபேல் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ரோயின் இருக்கிறவன், அதனாலதான் ஹைரல் மனசான சிஸ்டியாவை மேஜிக்கல் வெப்பனா மாத்தி அவனால யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஹோலி நைட் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆனா பிளட் செயினோட லீடர் அந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருந்த டயத்துல ராஃபேல் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். மேபி பிளட் செயினோட லீடர் ராஃபேலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.